ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம ஒரு வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டரை எப்படி எல்டி ஸ்பைஸ்ல சிமுலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர்னா ஒரு சைனசாய்டல் ஆசிலேட்டர், அதாவது இன்புட் எதுவுமே கொடுக்காம நமக்கு வந்து சைனசாய்டல் அவுட்புட் வரும். ஸோ ஃபீட்பேக் சர்க்யூட்ல தான் வெயின் பிரிட்ஜ் இருக்கும். அந்த ஆசிலேட்டருக்கு அவுட்புட் வர்றதுக்கான கண்டிஷன் என்னன்னா ஏ ஷுட் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3. அதாவது ஏங்கிறது கெயின் ஆஃப் தி ஆப்-ஆம்ப் வந்து ஷுட் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ இதோட டெரிவேஷன் ஏற்கனவே தியரி வீடியோல டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 3ன்னு அர்த்தம் ஏ இது வந்து நான் இன்வெர்டிங் ஆப்-ஆம்ப், அதனால R4/1 plus R4/R3 தான் கெயின். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த கண்டிஷன்ல இருந்து R4க்கும் R3க்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ R4 should be equal to 2 times R3. ஸோ இப்போ நம்ம R3 வந்து 10Kன்னு அஷ்யூம் பண்ணோம்னா R4 வந்து 20Kவா இருக்கணும். ஸோ இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் கொடுத்து நமக்கு சைனசாய்டல் அவுட்புட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். வரலன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம R1 ஈக்குவல் டு R2, C1 ஈக்குவல் டு C2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த அவுட்புட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன 1/2πRC. ஸோ இதுல ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணிட்டு அடுத்த வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 1 கிலோஹெர்ட்ஸ் அவுட்புட் வேணும்னா R ஈக்குவல் டு 10 கிலோ ஓம்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இல்லை எனி வேல்யூ அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணிட்டு அடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சியோட வேல்யூ எவ்வளவு வருது 15.9 நானோ ஃபாரட் வருது. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நான் எல்டி ஸ்பைஸ்ல யூஸ் பண்ணி நம்ம வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ண போறோம். ஃபைல்ல போய் நியூ ஸ்கீமேட்டிக் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்-ஆம்ப் தேவை. ஸோ ஆப்-ஆம்ப்ல யூனிவர்சல் ஆப்-ஆம்ப் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்-ஆம்ப்க்கு பவர் சப்ளை தேவை. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ், கிரவுண்ட், இதை லேபிள் பண்ணிடலாம் V+. ஸோ அதே V+ இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இங்கேயும் கனெக்ட் பண்ணிட்டு இதோட நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் V-. ஸோ இதோட வோல்டேஜ் எவ்வளவு 15 வோல்ட்டா. இப்போ இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+C போட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்து V-ன்னு லேபிள் பண்ணிக்கலாம். -15 வோல்ட். ஸோ ஆப்-ஆம்ப் எடுத்துட்டேன், அதுக்கு V+, +15, -15 சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ ஒரு RC சீரீஸில் இருக்கணும், இன்னொரு RC பேரலாக இருக்கணும். ஸோ R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டர் வந்துடும். ஸோ அதை Ctrl+R போட்டுக்கிறேன். ஒரு கெப்பாசிட்டர் தேவை. ஸோ அதையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஸோ சீரீஸாக இருக்க RC கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பேரலாக ஒரு RC வேணும். ஸோ இங்கே வந்து R2, ஒரு கெப்பாசிட்டர் C2. ஸோ இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். இதை வந்து கிரவுண்ட் பண்ணணும். இது இங்கே கனெக்ட் ஆகும், இதுவும் இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ ப்ளஸ் டெர்மினல் முடிச்சாச்சு. இப்போ மைனஸ் டெர்மினல்ல இங்கே ஒரு ரெசிஸ்டர் வேணும். ஸோ Ctrl+R போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர் இதோட கனெக்ட் ஆகும்.
ஸோ இந்த எண்ட் வந்து கிரவுண்ட் ஆயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸும் கனெக்ட் பண்ணியாச்சு. இனிமேல் வேல்யூஸ் மட்டும் அசைன் பண்ணணும். ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 10K. இது என்ன எடுத்தோம்னா 15.9 நானோஃபாரட். இந்த ரெசிஸ்டர் வந்து 10K. இந்த கெப்பாசிட்டர் வந்து 15.9 நானோஃபாரட். ஸோ வேல்யூஸ் அசைன் பண்ணியாச்சு. இந்த ரெசிஸ்டர் வந்து 10K. இந்த ரெசிஸ்டர் வந்து 20K. ஸோ எல்லாத்துக்கும் வேல்யூஸ் அசைன் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைம் பீரியட் நான் 1 செகண்ட் கொடுத்துருக்கேன். 0 தான் வருது. ஸோ மேபி நமக்கு RC லிட்டர்ல வந்த அதே இஷ்யூ இதுலேயும் வரலாம். இல்லைன்னா ரெசிஸ்டரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதை 20 வந்து ஒரு 30K மாற்றி பார்க்குறேன். அப்போவும் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ கெப்பாசிட்டருக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ரூம் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இது வந்து அவுட்புட் வந்து சைனா வராம சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து கெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கெயினை நம்ம இப்போ ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சைன் வேவ் வந்துச்சு. ஓகேப்பா. ஸோ கெயின் வந்து கரெக்டாக கொடுங்க. ஜாஸ்தியாக கொடுத்தா சேச்சுரேட் ஆயிரும். ரொம்ப லோவாக கொடுத்தோன்னா டேம்ப் அவுட் ஆயிரும். இதில் 1 kHz ஃப்ரீக்வன்சி கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு கர்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கர்சரை இந்த 0 லைனில் பிளேஸ் பண்ணிடலாம். இன்னொரு கர்சர் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் 0 லைனில் பிளேஸ் பண்ணலாம். ஸோ 990 Hz. ஆக்சுவலி வெர்டிக்கல் இது வந்து நமக்கு 0 ஆகலை. ஆக்சுவலி இது ரெண்டும் ஒரே லைனில் வச்சோம்னா கரெக்டாக 0. ஸோ அரௌண்ட் 990 Hz இங்கே காட்டுது. எக்ஸாக்டாக வச்சா உங்களுக்கு 1 kHz வந்துடும். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண 1 kHz கரெக்டாக வருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.